ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். என்னென்னா 80 டேஸ் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த 80 நாளில் என்னால் படித்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று நமக்கு எக்ஸாம் டேட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ 28ஆம் தேதி குரூப் 2 எக்ஸாம்ஸ் வந்து வர்றதுனால நியூ டேட் வந்து பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ அப்படின்னு இன்னும் நமக்கு வந்து சொல்லலை, சரிங்களா? இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சது 80 டேஸ் கன்ஃபார்மாக உண்டு. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா போகிற ஒவ்வொரு நாளும் நமக்கு கெயின் தான், சரிங்களா? ஏன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாமே நமக்கு ரொம்பவே டைம் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த 80 டேஸ் நான் எக்ஸாம் டைமில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணது எப்போ அப்படின்னா 2017 டிஆர்பிக்கே ஆல்ரெடி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ 2017 டிஆர்பி என்னால் சரியாக சக்ஸஸ் பண்ண முடியல. அதுக்கு காரணம் நான் வந்து கொஞ்சம் ஒரு சில யூனிட்டு சரியாக படிக்கல, சரிங்களா? என்னுடைய மேஜர்ஸ்க்கு 10 யூனிட் இருந்துச்சு. நான் ஒரு 6 யூனிட் 7 யூனிட் இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன், சரிங்களா? மற்றது வந்து சரியாக என்ன பண்ணல, படிக்கல, சரிங்களா? அதே மாதிரி நோட்ஸ் இது எல்லாமே எடுக்காமல் இருந்தேன். அதுவுமே ஒரு ரீசன். ஸோ அதுக்கடுத்து வந்த டிஆர்பி எப்போ அப்படின்னா 2019 தான் டிஆர்பி வந்துச்சு. ஸோ இந்த 2017லேருந்து 19 இன் பிட்வீனில் நான் பண்ணது என்னன்னா, மீதி இருக்கக்கூடிய யூனிட், சரிங்களா? நான் கம்ப்ளீட்டாக நோட்ஸ் எடுத்தது பார்த்தோன்னா ஒரு 5லேருந்து 5.5 யூனிட்டுக்கு தான் இருக்கும், சரிங்களா? 5 அல்லது 6 இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மீதி இருக்கக்கூடிய 5 யூனிட்டுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, நோட்ஸ் எடுத்தது தான் இந்த மீதி நாளில் நான் பண்ணது, சரிங்களா? 2019 வரைக்கும். ஸோ இதே மாதிரியான டைமில் தான் 2019லேயும் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. கரெக்டாக ஜூன் மந்த்து வந்துச்சு. அந்த டைம் ஃபஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாம்னால எக்ஸாம் டேட்டே என்னன்னு சொல்லலை, சரிங்களா? இன்றைக்கி தான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு டேட் எதுவும் சொல்லலை. அது வந்து பின்னாடி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ எங்களுக்கு கிடச்சிது, அப்போ செப்டம்பர் இந்த மாதிரியான டைமில் இதே டைமில் தான் எக்ஸாம்ஸும் சொல்லியிருந்தாங்க. 27 இந்த மாதிரி நடந்துச்சு. அது எப்போனா எக்ஸாம்ஸ்க்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? ஆன்லைனில் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால. ஸோ எக்ஸாம் டைமில் நான் படித்தது எப்படி அப்படின்னா, ஒரு வாரம் ஷெட்யூல், சரிங்களா? ஃபஸ்ட்டு 1 வீக்குக்கான ஷெட்யூலு. ஸோ நெக்ஸ்ட்டு 1 மந்த்து, அந்த மந்த்து ஏன்னா எக்ஸாம் டேட்டு நமக்கு எப்போன்னு தெரியாது. ஸோ என்னடி கிடைக்கக்கூடிய டைமிங்க்கு ஏற்ற மாதிரி 1 வீக்குக்கு இத்தனை யூனிட் படிக்கணும், 1 மந்த்துக்கு இத்தனை யூனிட் படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணி வச்சுக்குவேன், பிரித்து வச்சுக்குவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா மார்னிங், சரிங்களா? மார்னிங் எழுந்து ஏதாவது புதுசாக நியூ கண்டென்ட்டாக படிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இதை ரீட் பண்ணுறது மார்னிங்கு. ஸோ நான் மார்னிங் படிக்கிறப்ப என்ன பண்ணுவேன்னா, ஒரு 1/2 அன் ஹவர் அல்லது 1 ஹவர் அதுக்கு முந்தின நாள் கொஞ்சம் படிச்சிருப்போம். ஒரு 10 பேஜஸோ அல்லது வந்து ஒரு 5 பேஜஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா படிச்சிருப்போம். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவோன்னா மார்னிங்கில் ரிவிஷன் கொடுப்பேன். ஏன்னா நான் வந்து எழுதி வச்சது எல்லாமே நோட்டில் தான். ஒரு 10 பக்கம் 15 பக்கம் வந்து ரிவிஷன் பண்ணுறது குயிக்காக பண்ணிடலாம். அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் ஏதாவது புதுசாக படிக்கிறதுல எனக்கு நியூ கண்டென்ட்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் நோட்ஸ் எடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக சைட் பை சைடாக என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஆட் பண்ணியிருப்பேன், சரிங்களா? அதே தான் மார்னிங் படிக்கிறப்பையும் ஆஃப்டர்நூன் படிக்கிறப்பையும் அதே தான். ஸோ ஆஃப்டர்நூனில் ஒரு 2லேருந்து 3 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அல்லது 2 to 4 சிம்பிளாக ஒரு டெஸ்ட்டு வந்து என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா எழுதி வச்சிருப்பேன். என்கிட்ட அப்ஜெக்டிவ் புக் எல்லாமே இருந்துச்சு, எம்சிக்யூ புக் இதெல்லாமே. ஸோ அதில் எனக்கு நான் எந்த யூனிட் படிக்கிறேனோ அந்த யூனிட்டுக்கு டெஸ்ட் எழுதி பார்ப்பேன். ஸோ டெஸ்ட் எழுதி பார்க்குறப்ப டெஸ்ட்டில் எந்தெந்த கண்டென்ட் வந்து சரியாக தெரியாமல் இருக்கோ, கொஷின்ஸ் வந்து தெரியாமல் இருக்கோ, அந்த டாப்பிக்கை மறுபடியும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரீட் பண்ணுவேன். ஸோ அதுக்கடுத்து நைட்டு, சரிங்களா? நைட் ஒரு 8லேருந்து 11 இருக்கட்டும் அல்லது எப்படியா இருந்தாலும் சரி, நைட் டைம் அதிகமாக படித்தது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான், சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். இதுதான் என்னுடைய ரொட்டீன். ஒரு நாளைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸோ மார்னிங் ஃபுல்லாக நியூ கண்டென்ட் எதனாச்சும் படித்தது படிக்காது ஒவ்வொரு யூனிட்டாக அதை வந்து என்ன பண்ணுறது, ரிவைஸ் பண்ணுறது. ரிவைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தின நாள் என்ன படித்தோமோ அதை வந்து ஒன்ஸ் ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் வந்து ரிவிஷன் கொடுப்போம். அதுக்கடுத்து டெஸ்ட்டு, சரிங்களா? ஒரு 50 மார்க்ஸுக்கோ அல்லது 100 மார்க்குக்கோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்ட்டு எழுதி பார்ப்போம். ஸோ டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்குவோம். மார்க் இன்க்ரீஸ் ஆகுதா குறையுதா. அந்த தப்பு பண்ணது ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்ம வந்து டெஸ்ட்டு எழுதி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஒரு 50 மார்க்குக்கு டெஸ்ட்டு எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு 20 கொஷின் நமக்கு வந்து அக்யூரேட்டாக தெரியும். உதாரணத்துக்கு இப்போ 1, 2, 3, 4, 5 இந்த 5 கொஷின் ஆன்சர்ஸ் பண்ணுறேன்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு கொஷின் நல்லா தெரியுது, 2வது கொஷின் சரியாக தெரியல, நம்ம அதை வந்து டவுட்டோட போட்டிருந்தோம் அப்படின்னா அதை மார்க் பண்ணி வச்சுங்க.
3வது கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, அதையும் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதெல்லாம் நமக்கு தெரியல, எதெல்லாம் டவுட்டாக இருக்கோ அது நம்ம நோட்டில் ஒரு ரவுண்டு அல்லது ஒரு மார்க் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆன்சர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து ரைட் வருது, 2வது கொஸ்டின்ஸும் ரைட் வருது, 3வது கொஸ்டினும் ரைட் வந்துடுது. சரிங்களா? அப்போ நம்ம வந்து ரைட்டாக வந்துருச்சு அப்படின்னு அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம டவுட்டாக இருந்தோம், அது கன்ஃபார்ம் தானே நம்ம போட்ட ஆன்சர்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம 4வது கொஸ்டின் வந்து அக்யூரேட்டாக தெரியும், ஆனால் அது வந்து தப்பு வந்துடுது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ 4வது கொஸ்டின் வந்து என்ன எது தப்பு பண்ணணும் அப்படிங்கிறதையும் என்ன பண்ணி வச்சுங்க, ரிட்டன் ஒன்ஸு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம டெஸ்ட் எழுதுவோம், 50க்கு 25 மார்க் எடுத்துட்டோம் போதும், இன்னும் 25 மார்க் எடுக்கணும் அடுத்த டெஸ்ட். அப்போ மீதி அந்த 25 மார்க் எதனால் குறைஞ்சி, எந்தெந்த கொஷினுக்கு குறைஞ்சி அப்படிங்கிறத ரீசெக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு நாளும் அது வந்து என்ன ஆக முடியும் அப்படின்னா கெயின் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஈவினிங் டைம் ஒரு 4 to 5 அல்லது 4 to 6 வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ப்ளஸ் வந்து சைக்காலஜி. ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ணது என்னென்னா என்னோடய மேஜர்ஸ் எதனாச்சும் சின்ன சின்னதாக ஒரு ஃபஸ்ட்டு 1 மந்த்துக்கு அங்கங்கே ஏதாவது நோட்ஸ் எடுக்காமல் இருந்தேன்னா ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணது என்னென்னா என்னுடைய மேஜர். சரிங்களா? அதை கம்ப்ளீட் பண்ணது பிறகு தான் எஜுகேஷன் சைக்காலஜி ஆல்ரெடி படிச்சிருந்தோம். ஸோ இருந்தாலும் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுத்தது எப்போ அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேஜர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு தான். சரிங்களா? இந்த ரொட்டீனில் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ ரொம்ப முக்கியம். நாங்கள் வந்து குரூப்பாக ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தோம். சரிங்களா? ஒரு 4-5 பேர் வந்து ஒரே ரூமில் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் எங்கள் கூட இருந்தவங்க ஒரு 3 பேர் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பாஸ் பண்ணிட்டோம். அப்பப்போ உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிக்குவோம், எதனாச்சும் கொஷின்ஸ் வந்து தப்பாக வருது. இப்போ 50 கொஷின் எழுதுகிறோம் அப்படின்னா 5 பேருமே டிஸ்கஷன் பண்ணுவோம். உங்களுக்கு எது தப்பாக வந்துச்சு, உங்களுக்கு எது தப்பு வந்துச்சு, நீங்கள் எப்படி கரெக்டாக போட்டீங்க, அந்த மாதிரி தப்பு வந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்கஷனில் கொடுப்போம். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் என்ன பண்ணி வச்சுங்க, போட்டு வச்சுங்க. எத்தனை யூனிட் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த யூனிட்டில் எதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாமே நான் படித்து முடிச்சிட்டேன்ப்பா, இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் ஒன்றுமே படிக்கிறதுக்கு இல்லை, 2வது யூனிட்டில் இன்னும் இதெல்லாமே இருக்குது, 3வது யூனிட்டில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு சில பேர் சொல்கிறது என்ன, எஜுகேஷன் சைக்காலஜி எல்லாத்துக்குமே புதுசு தான், சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதனால் எல்லாத்துக்குமே புதுசு தான். நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோமோ அதே மாதிரி தான் எல்லா ஸ்டேஜில் இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட தேவை. ஸோ எஜுகேஷன் சைக்காலஜி நமக்கு வந்து காட் கிஃப்ட்டுமாக தான், எவ்வளோ மார்க்ஸ் அதில் வருதோ அது எல்லாமே ப்ளஸ் தான். ஸோ நம்ம ரொம்ப முக்கியம் என்னென்னா நம்மளுடைய மேஜர்ஸ் 110 மார்க்ஸில் எப்படி ஸ்கோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப எடுத்துகிட்டே போகாதீங்க. ஒரு நாள் இதுக்குன்னே உட்காந்து 10 யூனிட் எடுங்க. நீங்கள் எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு எத்தனை யூனிட் இருக்கோ, சரிங்களா, யூனிட்டை ஃபஸ்ட்டு எழுதி வச்சிங்க நோட்டில். யூனிட் 1 and 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 10 இருக்குது அப்படின்னா எல்லாமே எழுதி வச்சிங்க. இதில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. யூனிட் 2ல் பாதி தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அப்போ கம்ப்ளீட் ஆகாத போர்ஷன் எதுன்னு பாருங்கள். அந்த பிரிண்ட் அவுட் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட மார்க் பண்ணி வச்சுங்க, அல்லது நோட்டில் எழுதி வச்சுங்க. அப்போ தான் நமக்கு மெமரி ஆகும். அதுமாதிரி யூனிட் 2ல் எதனாச்சும் படிக்காமல் இருந்தீங்கன்னா, கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணாத ஏதாவது இப்போ ஒரு நோட்டு போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த நோட்டில் என்ன பண்ணுங்கன்னா எழுதி வச்சிங்க. ஸோ என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 நோட்டு வந்து இருக்குது. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு நோட் போட்டு என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா எழுதி வச்சுருக்கேன். ரொம்ப முக்கியம், அந்த நோட்ஸ் எடுக்கிறத ரொம்ப அதிக பேஜாக போயிடாதீங்க. சரிங்களா? அது குயிக்காக ரிவிஷன் பண்ணுற மாதிரியான இருக்கிற பேஜஸாக இருந்தால் ரொம்பவே நல்லது. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நான் வந்து நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் வந்து என்ன பண்ணுறேன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கரெக்டாக ஷெடியூல் போட்டு படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் இருக்கக்கூடிய டைம் கம்மியாக தான் இருக்குது, இதெல்லாம் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் எந்த ஒரு பதட்டமே பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் ஓனாக படித்தாலும் சரி கண்டிப்பாக கரெக்டாக ரிவிஷன் கொடுத்து எல்லாமே பண்ணிங்கன்னா, அதில் ரொம்ப முக்கியம் டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து டெஸ்ட்டே எழுதி பார்க்கல, நாங்களே ஓனாக கொஷின் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுவுமே டெஸ்ட் எழுதுறதுக்கு ஈக்குவல் தான். சரிங்களா? அப்போ நீங்களே கொஷின்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தாலும் சரி, அப்போ ஒரு 3 பேர் உட்காந்து கொஷின்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்கன்னா ஒரு 30 கொஷின் எடுத்தாங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு 90 கொஷின் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அதுவும் டெஸ்ட் எழுதின கணக்கில் தான் நமக்கு என்ன பண்ணணும் வரும். ஆக மொத்தம் எதனாச்சும் ஒன்று நம்ம என்ன பண்ணணும், எழுதி பார்க்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து அது மெமரி ஆகும். சரிங்களா? எல்லாத்துக்கும் எல்லாராலையும் எல்லாத்தையும் என்ன பண்ணி இருக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க முடியாது.
நம்ம எந்த அளவுக்கு ரீகால் பண்ணுறோமோ அது எல்லாமே நமக்கு ப்ளஸ் தான். சரிங்களா? அதனால் எதுவுமே பதட்டப்படாமல் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.